Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGDRB Zoology Unit 5ல myogenic heart பார்க்க போறோம். Structure of myogenic heart பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து Subscribe பண்ணி வச்சிட்டு பாருங்க. அப்பதான் வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Human heart, myogenic heart. The heart is the hollow muscular organ that pump blood through the blood vessels to all the tissues. மயோஜெனிக் ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அது இன்னர் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிளட்டை வந்து பிளட் வெசல்ஸ் மூலம் பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா திசுக்கும் சப்ளை பண்ணுது. The scientific study of normal heart and diseases associated with it is known as the cardiology. ஹார்ட்டை பற்றி படிக்கிறதும் தென் வந்து அதில் ஏற்படக்கூடிய டிசீஸ் பற்றி படிக்கிறதும் தான் நம்ம வந்து கார்டியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஷேப்பு ஹாலோ கோன் வித் ப்ராட் பேஸ் அண்டு நேரோ அபெக்ஸ். இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோவான கோன், அதாவது கூம்பு வடிவத்தில் இருக்கும். தென் வந்து கீழே வந்து அடிப்பாகம் வந்து கொஞ்சம் அகலமாகவும் மேலே வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதனால தான் இது வந்து ஹாலோ கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சைஸ், இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு வந்து க்ளோஸ்டு ஃபிஸ்ட், அதாவது நம்மளோட கை விரலை மடக்குனா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும். தென் லென்த்து வந்து 12 சென்டிமீட்டரும் வித்து வந்து 9 சென்டிமீட்டரும் இருக்கும். மாஸ், இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அடல்ட்டு மேல்னு எடுத்துக்கிட்டோம்னா 300 கிராம்ஸ் இருக்கும். அடல்ட்டு ஃபீமேல்னு எடுத்துட்டோம்னா 250 கிராம் இருக்கும். ஆர்ஜின்ஸ், இந்த ஹார்ட் வந்து எங்கேருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது, எங்கே உருவாகுது அப்படின்னா மீசோடோமில் உருவாகுது. அதாவது சைக்கோட் ஃபெர்டிலைசேஷன் டைமிங்கில் சைக்கோட் வந்து 3 ஜெர்ம்ஸ் லேயராக வந்து டிவைட் ஆகுது. எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் சொல்லிட்டு அந்த மீசோடோம்லேருந்து ஆர்ஜின் ஆகுறது தான் உருவாகிறது தான் இந்த ஹார்ட். The heart is made up of the type of muscles. This is called cardiac muscles. இந்த heart வந்து ஒரு டைப் ஆஃப் மசில்ஸ்னால மேட் ஆஃப் ஆயிருக்கு. அந்த மசிலுக்கு பேர் தான் வந்து cardiac muscles அப்படின்னு சொல்கிறோம். These muscles contract when your heart beats, allowing blood to pump through your body. இந்த மசில்ஸ், இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டியாக் மசில்ஸ் வந்து சுருங்குறதுனால தான் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளட் வந்து பம்ப் ஆகி எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து ஃப்ளோ ஆகுது. லொக்கேஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட். இந்த ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த ஹார்ட் இஸ் த 4 chambered muscular pump located inside the chest. இது வந்து பார்த்தோம்னா ஹார்ட் வந்து 4 அறை இருக்கும், அதில் 4 chambered இருக்கும். தென் வந்து இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஜெஸ்டோட இன்சைடில் தொராசிக் கேவிட்டியில் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்மளோட லங்ஸு 2 சைடு லங்ஸ் இருக்கும். ஸோ சென்டரில் வந்து இந்த ஹார்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். Heart has 3 layers. Heart has 4 chambers. Heart has 4 valves. இப்போ ஸ்ட்ரக்சர், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து 3 layers இருக்கும், 4 chamber இருக்கும், 4 valves இருக்கும். இதெல்லாம் வந்து செப்பரேட்டடாக நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட். த ஹார்ட் பம்ப் ஆக்சிஸ் அண்ட் சண்ட் நியூட்ரன் ரிச் பிளட் டு த ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் அண்டு செல்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் எலிமினேட் வேஸ்ட் ப்ராடக்ட். இப்போ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸை நிறைஞ்ச பிளட்டை வந்து ஆர்கனுக்கும் திசுஸ்க்கும் செல்ஸ்க்கும் நெக்ஸ்ட் எல்லா பாடி ஆர்கன்ஸுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துகிட்டு போகுது, கேரி பண்ணுது. தென் வந்து வேஸ்ட் ப்ராடக்டை வந்து எலிமினேட் பண்ணுற இந்த 2 ஃபங்க்ஷனும் இந்த ஹார்ட் செய்யுது. பிளட் இஸ் கேரிடு ஃப்ரம் ஹார்ட் டு தி ஆர்கன்ஸ் த்ரூ ஆர்டரிஸ், ஆர்டரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ். பிளட்டு வந்து ஹார்ட் வந்து பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. எதன் மூலம் அப்படின்னா ஆர்டரிஸ் மூலமும், ஆர்டரியோல்ஸ் மூலம், கேபிலரிஸ் மூலமும் வந்து கேரி பண்ணுது. தென் வந்து பிளட் ரிட்டர்ன் டு த ஹார்ட் த்ரூ வால்வ் அண்ட் வெயின்ஸ். முதல்ல வந்து பிளட் வந்து ஹார்ட்லேருந்து எல்லா பார்ட்டுக்கும் ஆர்டரிஸ், ஆர்டரியோல்ஸில் கேபிலரிஸ் மூலம் பிளட் வந்து எடுத்துகிட்டு போணுச்சு. தென் வந்து ஹார்ட்லேருந்து பிளட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அது எதன் மூலம் அப்படின்னா வெனியூல்ஸ் அண்டு வெயின்ஸ் மூலம். இப்போ வந்து ஹார்ட்லேருந்து பிளட் வந்து எல்லா ஆர்கன்ஸும் போகும்பொழுது பியூர்டு பிளட்டாக போகும். தென் வந்து எல்லா பார்ட்ஸில் இருந்தும்
ஹார்ட்டுக்கு பிளட்டு போகும் பொழுது இம்பியூர்டு பிளட்டாக போகும், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக போகும். இப்போ ஆர்டரிஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணக்கூடியது, வெயின்ஸ் அப்படிங்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணக்கூடியது. ஹார்ட் ஹேஸ் 3 லேயர்ஸ். ஹார்ட்டில் பார்த்தோம்னா 3 லேயர்ஸ் இருக்கும், பெரிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம். பெரிகார்டியம் அப்படிங்கிறது மோஸ்ட் அவுட்டர் லேயராக இருக்கும், எண்டோகார்டியம் நெக்ஸ்ட் உள்ளதாக இருக்கும், அடுத்து மயோகார்டியம்ங்கிறது சென்டர் மிடில் இருக்கக்கூடியது மயோகார்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பெரிகார்டியம் அப்படிங்கிறது the heart is surrounded by a fibroserous sacs is called pericardium. அதாவது ஹார்ட்டை சுற்றி வெளிப்பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேயர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெரிகார்டியம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ், இதோட ஃபங்க்ஷன், பெரிகார்டியத்தோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா டு லிமிட் கார்டியாக் டிஸ்டன்சன்ஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்ட் எக்ஸசிவ் மூமெண்ட்ஸ். அதாவது கார்டியாக்கு டிஸ்டன்ஷனையும் எக்ஸசிவ் மூமெண்ட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். தென் வந்து டு ப்ரொடக்ட் அண்டு லூப்ரிகேட், அதாவது இந்த ஹார்ட்டுக்கு பாதுகாப்பாகவும் தென் வந்து அதுக்கு ஒரு லூப்ரிகேட் தன்மையை கொடுக்குறதும் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெரிகார்டியல் லேயர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பெரிகார்டியம் காம்போஸ்ட் ஆஃப். பெரிகார்டியத்துக்குள்ளே இன்னும் வந்து சப்லேயர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா விசரல் பெரிகார்டியம், பரைட்டல் பெரிகார்டியம்ஸ் அண்ட் பெரிகார்டியல் பெரிகார்டியம். இது வந்து பெரிகார்டியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய 3 லேயர்ஸ். எண்டோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட். இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படிங்கிறது எண்டோகார்டியம். லைன்ஸ் த ஹார்ட் சேம்பர்ஸ் அண்ட் வால்வு. இது வந்து எதை சுற்றி இருக்குது அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சேம்பர், ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னோமா, அந்த சேம்பரை சூழ்ந்துருக்கக்கூடியதான் எண்டோகார்டியம். சேம்பரையும் வால்வ்ஸ், அதில் வந்து வால்வ்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது, அந்த வால்வ்ஸையும் சேர்ந்துருக்கக்கூடியது சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த எண்டோகார்டியம் சொல்கிறோம். ஸ்மூத் தின் லைனிங்ஸ் டு ரிடியூஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் blood flow through the chambers. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் மீன் உராய்வு, அந்த சாம்பர்ஸுக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எண்டோகார்டியல் லேயர்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. அடுத்து வந்து கார்டியாக் கண்டக்ஷன் சிஸ்டம்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் லேயர்ஸ். இதில் தான் வந்து கார்டியாக் கண்டக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. மயோகார்டியம் அப்படிங்கிறது மிடில் thickest layers of the heart containing muscles fibers responsible for pumping. அதாவது மயோகார்டியம் அப்படிங்கிறது மிடில் லேயர்ஸ் அப்படிங்கிறது மயோகார்டியம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே முதல்ல இருக்கக்கூடியது எண்டோகார்டியம் வந்து தின்னஸ்ட் லேயராக இருக்கும், இது வந்து திக்கஸ்ட், அது கொஞ்சம் கனமான லேயராக தான் இருக்கும். இது வந்து blood pumpingக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அடுத்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் லேயர்ஸ் அலோவ் blood டு த பம்ப்டு த்ரூ தி blood vessels. அதாவது இந்த லேயர்ஸ் வந்து மயோகார்டியல் லேயர்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா blood வந்து blood vesselsக்கு பம்ப் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து 4 சேம்பர்ஸ். இதில் வந்து என்னென்ன சேம்பர் வந்து 4 சேம்பர் இருக்குன்னு பார்த்தோம், அது என்னென்னு பார்க்குறோம். 2 வந்து ஏட்ரியம், அது வந்து 2 வென்ட்ரிக்கிள்ஸ். 2 ஏட்ரியம் இருக்குது, 2 வென்ட்ரிக்கிள் இருக்குது. அந்த 2 ஏட்ரியத்தில் ரைட் ஏட்ரியம் ஒன்று, லெஃப்ட் ஏட்ரியம் ஒன்று இருக்கும். அடுத்து வென்ட்ரிக்கிளில் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லிட்டு 4 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. இந்த 2 ஏட்ரியம்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் சேம்பராக இருக்கும், அதாவது மேலே இருக்கக்கூடியது 2 ஏட்ரியம், கீழே வந்து 2 வென்ட்ரிக்கிள்ஸ். லோவர் சேம்பர் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய 2 வென்ட்ரிக்கிள்ஸ். ரைட் ஏட்ரியம், இப்போ ரைட் ஏட்ரியம் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் blood from the body through superior vena cava and inferior vena cava. ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏட்ரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. எதன் மூலம் அப்படின்னா சுப்பீரியர் வெனா கவா, இன்ஃபீரியர் வெனா கவா மூலம் வந்து ரிசீவ் பண்ணுது. லெஃப்ட் ஏட்ரியம்ஸ், மேலே இருக்கக்கூடியது ரைட் ஏட்ரியம், கீழே உள்ளது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது லெஃப்ட் ஏட்ரியம். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணுது, ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் blood from the lungs through the pulmonary veins. இது என்ன பண்ணுது, முதல்ல உள்ள அந்த ரைட் ஏட்ரியம் வந்து பாடி திசுவில் இருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை ரிசீவ் பண்ணுது, அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை. இது வந்து ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது எங்கேருந்து அப்படின்னா லங்ஸ்லேருந்து பல்மோனரி வெயின் வழியாக ரிசீவ் பண்ணுது. ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ், இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் blood as the ரைட் ஏட்ரியம்ஸ் கான்ட்ராக்ட். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு உள்ள ஏட்ரியம் பார்த்தோம், ரைட் சைடில் உள்ள வென்ட்ரிக்கல், அதாவது ரைட் சைடில் என்ன பிளட் இருக்கோ அதே பிளட்டு தான் ரைட் சைடு உள்ள வென்ட்ரிக்கலுக்கும் வரும். ஸோ மேலேருந்து அந்த ரைட் சைடு உள்ள ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் சுருங்கும் பொழுது அங்கேருந்து என்ன ஆகுது, பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது.
தென் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் அதே தான் லெஃப்ட் ஏட்ரியத்தில் என்ன பிளட் இருந்ததோ அதே தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லையும் இருக்கும். ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட் as the left atrium's contract. லெஃப்ட் ஏட்ரியம் வந்து சுருங்கும் பொழுது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். வால்வ்ஸ் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டில் எத்தனை வால்வ்ஸ் இருக்குது, என்னென்ன வால்வ்ஸ்னு பார்க்குறோம். இந்த வால்வ்ஸ் ஆர் லொக்கேட்டட் வித்தின் தி ஹார்ட். இந்த வால்வ்ஸ் வந்து எங்கே ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்டோட சேம்பர்ஸ் ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம்ஸ் அண்டு ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லி பவர் சேம்பர் பார்த்தோம். அந்த சேம்பரில் தான் வந்து இந்த வால்வ்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வால்வ். இந்த வால்வோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா control the directions of blood flow, allow one way flow of blood through chambers. இது என்ன பண்ணுது அப்படின்னா blood வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. தென் வந்து blood வந்து ஒன் வேயில் தான் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து செய்யக்கூடிய அந்த வேலையை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வால்வ்ஸ் தான் செய்யுது. வால்வ்ஸ் ஆஃப் ஹார்ட். என்னென்ன வால்வ்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்குன்னா ட்ரைகாஸ்பிட் வால்வ், பல்மோனரி வால்வ் அண்டு மிட்ரல் வால்வ் அண்டு அயோர்டிக் வால்வ்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் வால்வ்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. ஏவி வால்வு அப்படிங்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து ட்ரைகாஸ்பிட் வால்வு, மிட்ரல் வால்வு, இது 2 வால்வும் வந்து ஏவி வால்வுன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து செமி லூனார் வால்வு அப்படின்னு சொல்லக்கூடியது பல்மோனரி வால்வு அண்ட் அயோர்டிக் வால்வு. இது 2 வால்வும் வந்து செமி லூனார் வால்வு அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஹியூமன் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்ப்போம். ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். மேலே பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இது இந்த சைடு உள்ளது வந்து லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏட்ரியம், நெக்ஸ்ட் ரைட் வென்ட்ரிக்கிள். இதான் வந்து சுப்பீரியர் வெனாகவா, இன்ஃபீரியர் வெனாகவா. இதன் மூலம் தான் வந்து இம்ப்யூர்டு பிளட் வந்து இது வந்து கேரி பண்ணுது. இது மூலம் தான் ரிசீவ் ஆகுது. இந்த சுப்பீரியர் வெனாகவா இன்ஃபீரியர் வெனாகவா மூலம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இம்ப்யூர்டு பிளட், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணுது. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியத்தில் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இதில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.